ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடக்குச்சூரங்குடி சுன்னத் சமாத் அங்கே தான் இருக்கிறோம். அங்கே இன்னைக்கு ரமலான் நோன்பு நடந்துகிட்டு இருக்குது. அவங்கக்கிட்ட டைரெக்டாக இன்னைக்கு அந்த எதுக்கு இந்த ரமலான் நோன்பு கொண்டாடுறாங்கங்கிறத தெளிவாட்ட அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் ஐயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்கள் அனைவர்கள் மீது நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்தவர்களே, நாங்கள் தற்போது நின்று கொண்டிருப்பது நாகர்கோவில் மாநகராட்சி வடக்கு சூரங்குடி நடுவூர் ஜமாத்தை சார்ந்த நிர்வாக பெருமக்கள் அனைவர்களும் ஊர் பொதுமக்களும் குழுமியிருக்கிறோம். இந்த பள்ளியாசலுடைய பெயர் வடக்கு சூரங்குடி நடுவூர் சுன்னத் ஜமாத் முஸ்லிம் ஜமாத். அதனுடைய முன்னிலையிலே நாங்கள் அல்லாஹுடைய கடமையான இந்த நோன்புடைய விஷயங்களை பற்றி, அதனுடைய பின்னணியை பற்றி கேட்பதற்காக, கேட்டறிந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த டிவி சேனலை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். குமரி பிளாக் தமிழன் என்ற டிவி சேனலில் வந்திருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது. இறுதி வேதம் திருக்குரான் அகில உலக மக்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹு இந்த ரமலானுடைய மாதத்திலே வழங்கியிருக்கிறான். அதற்கு நன்றி விசுவாசமாக, நன்றி கடனாக நாங்கள் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு இருக்கக்கூடிய ஒரு கடமையை கடவுள் எங்களுக்கு விதித்திருக்கிறார். அதை நாங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் நெருக்கத்தையும் கருணையும் பெறுவதற்காக வேண்டி நாங்கள் பகல் முழுவதும் நோற்று கொண்டிருக்கிறோம். அதிகாலையில் 5 மணி முதல் மாலையிலே 6:30 மணி வரையிலும் நாங்கள் எதுவும் அருந்தாமல் பருகாமல் இறைவனுக்காக வேண்டி அந்த தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்தில் சிறப்பு தொழுகையாக 8 மணி முதல் 11 மணி வரையிலும், திரும்ப நடுநிசை 2:30 மணி முதல் 4 மணி வரையிலும் சிறப்பு பிரேயர்களிலே தொழுகைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். 4 மணி வரைக்கும் நாங்கள் சாப்பிடுவோம். அதிகாலையிலே 4 மணிக்கு பிறகு 5 மணிக்கு பாங்கு சொல்கின்ற வரையிலும் சிலர்கள் சாப்பிடுவார்கள். 5 மணி பாங்கு சொல்லப்படக்கூடிய சமயத்திலே உண்பதையும் பருகுவதையும் நிறுத்தி கொண்டு திரும்ப மறுபடி மாலையிலே 6:30 மணிக்கு பிறகுதான் இந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சியிலே அந்த கஞ்சியும் ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் போன்றவைகளை நாங்கள் சாப்பிடுவோம். தொடர்ந்து நாங்கள் தியானத்திலே, பிரேயரிலே, தொழுகையிலே, வழிபாடுகளிலே ஈடுபடுவோம். நாங்கள் அந்த தொழுகையின் மூலமாக எங்களுடைய சமூகத்திற்கு மாத்திரமல்லாமல் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வட்டாரம், நம்முடைய மாநிலம், நம்முடைய இந்திய திருநாடு, உலக நாடு அனைத்தும் சுபிட்சத்தோடு அமைதியோடு வளம் கொளிக்க வேண்டும். எல்லா விதமான ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பையும் மேற்கொண்டு அவர்கள் நல்லாட்சி புரிய வேண்டும். அகில உலக மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், சுபிட்சமாக இருக்க வேண்டும், பொருளாதார தன்னிறைவை பெற்று நிம்மதியான பாதுகாப்பானை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடவுளை நாங்கள் பிரார்த்தனை செய்த வண்ணமாக இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய தவத்தை மேற்கொண்டு வருகிறோம். இது மாவட்டத்திலேயே, நமது கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பழமையான ஒரு பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே உள்ளூர்வாசிகளும் பிற மாவட்டத்துடைய பிற ஜமாத்துகளை சார்ந்த மக்களும் மிகுதமாக, அதிகமாக, நிரப்பமாக இங்கே சங்கமித்து இங்கே குடியிருக்கிறார்கள். அனைத்து மக்களும் எல்லா விதமான ஒத்துழைப்போடு, சகோதரத்துவத்தோடு, நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களோடும் ரொம்ப ஒற்றுமையான முறையில, நல்ல அந்யோன்யமான முறையில, நல்ல ஒரு உறவு முறைகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். நீங்களும் என்ன செய்ய, இந்த உறவு முறைகள் அமைதியான முறையில் அஹிம்சையுடைய அடிப்படையில், இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னாலே அஹிம்சையும் அமைதியும் போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. எனவே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனைத்து மக்களுக்கும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாக என்ற வேண்டுதலோடு எனது வார்த்தைகளை முடிவு செய்கிறேன். நம்மளுடைய பள்ளியுடைய நிர்வாக ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பள்ளிவாசல் இந்த மாவட்டத்திலே ஒரு பழமையான பள்ளிவாசல் மட்டுமல்ல, நிறைய அதிகாரிகளை உருவாக்கிய பள்ளி. இஸ்லாமிய அறிவாளிகளும் பலதரப்பட்ட மேல் தமிழ்நாட்டுடைய அரசு பணிகளிலே முன்னோடியாக இருந்தது மாவட்டத்தில் எங்களது பள்ளியும் அதில் ஒரு ஜமாத்தும் ஒரு உறுப்பினர் என்று சொல்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் மேலும் எங்களுடைய மக்களுக்கு எந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்கள் ஜமாத்தின் சார்பாகவும் எல்லாருக்கும் நாங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும் எந்த பாகுபாடுமின்றி நாங்கள் இந்த ஜமாத்தை வழிநடத்தி சொல்கிறோம்.
எங்களுடைய தலைவர் அல்ஹாஜ் கே முகமது ஃபாரூக் அவர்களும் ஒரு சிறந்த அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி. அவர் ஒரு வணிகத்துறையிலே ஒரு டிசிடிஓ லெவலில் இருந்து பணி பெற்றால் அவருடைய இன்று வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய ஆசி எங்களுக்கும் அவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கும் எப்போதும் உண்டு, எங்கள் மக்களுக்கும் உண்டு என்பதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இந்த வடக்கு சூரங்குடி ஊர் இப்ப இருக்கு இல்லையா, இது சூரங்குடி கிடையாது. சரிங்க. இது சூர மாநகரமாகும். சூரமாநகரம் மாநகரம். அதாவது இது மார்த்தாண்டவர்மா காலத்துல ட்ரிபிள் லேயர் சிஸ்டம் அடிப்படையில இது நம்ம மார்த்தாண்டவர்மா மன்னர் சேரமான் தம்பரான் திவான் குமாரசாமி நாடார் சேக்கிழார் நில சேக்கிழார் அவருடைய காலகட்டத்திலே இந்த பள்ளி இருக்கு. எப்படின்னா கொல்லம் ஹிஜ்ரி 1085 ஆண்டு ரபியுல் மாதம் ஆண்டு இங்க ஒரு மகான் வாரார். இந்த ஊருக்கு வாரார். இந்த ஊருக்கு வரும்போது அவருக்கு எல்லா சலுகைகளும் செய்து கொடுத்தது இந்த குமாரசாமி நாடார். அந்த குமாரசாமி நாடாருக்கு இவருக்கு அப்பாவுக்கு மேல அந்த உங்க வந்தவருடைய மேல நல்ல பாசம். முன்ன நிறைய வரலாறு உண்டு, அதெல்லாம் சொல்லல, பாசம். அவரு இங்க பெரிய நிலங்கள் எல்லாம் கொடுத்து இது பண்ணிட்டு இந்த பள்ளியுடைய கண்ட்ரோல் அவரு அந்த பீரியட்ல, அதாவது சேரமான் தம்பரான் கீழே இருந்தார் இல்லையா, குமாரசாமி நாடார் சேக்கிழார், அவருக்கு காலகட்டத்துலதான் அவருக்கு காலகட்டத்துக்கு முந்தைய இந்த பள்ளி இருந்திருக்கு. இந்த பள்ளியை கட்டுனது, இதுக்கு இடம் வாங்கினது யாருடைய பைசாயும் வாங்கல. இங்க அரபி வணிகரும் தேங்காப்பட்டணம் முஸ்லிம்களும் அந்த டைம்ல ஒரு சின்ன பள்ளி வாசல் கட்டி இருக்காங்க. அவங்க உழைப்புல இதான் அந்த வரலாறு தான் இது வரலாறு. அப்போ சூர மாநகரம் அரபி வணிகர் எப்படி வந்தாங்கன்னா அங்கதான் பண்ட மாற்று முறை நடந்தது. அந்த இதுல அதான் கொட்டார தட்டு. அந்த கொட்டாரம் நாடாருடைய குமாரசாமி நாடாருடைய கொட்டாரம் இருந்தது அங்க. எங்க அந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அந்த RS ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அந்த சுற்று வட்டாரம் தான் சேரமான் குமாரசாமி கொட்டாரம். அவரு நல்ல இந்த அரபிகளுக்கும் இந்த வணிகர்களுக்கும் இங்க நல்ல பாதுகாப்பு கொடுத்திருந்தார். சூரன் என்ன சூர முள்ளு, இங்க கோட்டை போல சூர முள்ளு நிறைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய பாதுகாப்பு. இங்க இருந்த அரபிகளும் வணிகர்களும் இந்த இடத்துல வந்துதான் பண்டமாற்று செய்துட்டு போனது. மாநகரம்னு வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவனந்தபுரமா இருக்கும். இங்க வேற எங்க பத்மநாபுரம் எங்க இல்ல, சூரமா நகரம்னு தான் இருக்கு. இது இந்த கெஜெட்ல இருந்து இதை கொண்டு வந்தது இவருடைய நண்பர். இது உழைப்புல வாங்கின பள்ளிவாசல். நீங்க மாவட்டத்துல ஒரு தொன்மையான பள்ளிவாசல். அது மட்டும் இல்ல, இங்க எல்லா மக்களும் எங்களுடைய ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு கிராமமா. புக் எழுதணும்னாக இருந்தேன், அது அப்படி மறந்து போனனாலதான் இந்த இவ்வளவு ஒரு பெரிய வரலாற உங்களுக்கு 4 நிமிஷத்துல நான் சொல்லியிருக்கேன். ஆமா, இந்த பள்ளி எப்ப இந்த கல்லு அடையாளம், இந்த கல்லு பள்ளின்னு தான் இருந்திருக்கு. இது அற்புதமா விளக்கு எறிஞ்ச பள்ளியாகும். அன்னைக்கு அரபிகள்லாம் இங்க தங்கி போகக்கூடிய நேரத்துல என்ன கொண்டு வர மாட்டாங்க யாத்திரையில வரத்துல. அன்னைக்கு யாத்திரை அப்ப தண்ணியிலே இங்க விளக்கு எறிஞ்ச பள்ளியாகும். இது ஒரு அற்புதமான பள்ளி. மனசிலாச்சா? நான் புக்கு போடணும்னு அதுக்கு நடக்கல. உங்க சேனலுக்கு ரொம்ப நன்றி. இதுல ஒரு வரியாவது எங்களுடைய நீங்க போடுங்க. உங்க சேனல் மேலும் மேலும் வளர நாங்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்யறோம். நன்றி. வரலாறு பற்றி சிறப்பாக சொன்னாங்க. ஓகே, நன்றி நண்பர்.